Dear plus one commerce students, good morning. Today in this session, we shall discuss the registration of partnership. கூட்டாண்மை நிறுவனத்தினுடைய பதிவு சம்பந்தப்பட்ட தகவல்களை பார்க்க இருக்கிறோம். Registration of partnership, the procedure for registration, இது ரெண்டையும் பார்க்க இருக்கிறோம். The Indian Partnership Act does not make the registration of a partnership compulsory. Registration is optional. But the disabilities of non-registration virtually makes it compulsory. இந்திய கூட்டாண்மை சட்டம் கூட்டாண்மையை பதிவு செய்வதை கட்டாயமாக்கல. இது விருப்பத்திற்குரியது. பதிவு செய்யலாம், செய்யாமலும் இந்த தொழிலை நடத்தலாம். ஆகவே கூட்டாண்மை நிறுவன பதிவுங்கிறது விருப்பத்திற்குரியது. விரும்பினா செய்யலாம், இல்லைன்னா இல்லை செய்யாமலே தொழிலை செய்யலாம். ஆனால் பதிவு செய்யாவிட்டால் சில தடங்கல்கள், சில குறைபாடுகள் நமக்கு வந்து சேரும். அதனால் பதிவு செய்வது நல்லது. 5.06 Procedure for registration. Procedure for registration. A statement should be prepared stating the following particulars. ஒரு அறிக்கை ஒன்றை தயாரிக்க வேண்டும். இந்த விவரங்கள் அனைத்தும் உள்ளடங்கியுள்ள ஒரு அறிக்கை ஒன்றை தயார் செய்து இந்த நிறுவனத்தை பதிவு செய்வதற்காக உள்ள பதிவாளர்கிட்ட நம்ம கொடுத்து அந்த விவரங்களை பதிவு செய்து விடலாம். அவங்க ஒரு சான்றிதழ் கொடுப்பாங்க. அது என்னென்ன அந்த அறிக்கையில் இடம்பெறக்கூடிய செய்திகள் அப்படின்னா, நேம் ஆஃப் த ஃபர்ம், நிறுவனத்தோட பேர், பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ், பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ், பிஸ்னஸ் நடத்துகிறோம்ல வணிகம், அந்த வணிக நிறுவனத்தினுடைய தலைமை இடம், நேம் ஆஃப் அதர் பிளேசஸ் வேர் த ஃபர்ம் கேரிட் ஆன் த பிஸ்னஸ், தலைமையகம் இல்லாமல் வேறு இடங்களில் நாம் பிஸ்னஸ் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடங்களை பற்றிய தகவல்களை தர வேண்டும். அவற்றினுடைய முகவரியை கொடுக்கணும். தென் நேம்ஸ் அண்ட் அட்ரஸ் ஆஃப் ஆல் பார்ட்னர்ஸ், எல்லா கூட்டாளிகளோட பேரும் முகவரியும் கொடுக்கணும். The date on which each partner joined the firm, ஒவ்வொரு கூட்டாளியும் கூட்டாண்மை நிறுவனத்தில் சேர்ந்த நாள். Duration of the firm, duration of the firm, கூட்டாண்மை காலவரையறையை குறிப்பிடணும். This statement signed by all the partners, இந்த விவரங்கள் அனைத்தையும் தெளிவாக எழுதி the statement signed by all the partners should be produced to the registrar of firms along with the necessary registration fee. இந்த தகவல்கள் அடங்கிய அறிக்கையை தயார் செய்து எல்லா கூட்டாளிகளும் அதில் கையெழுத்து போட்டு பதிவு கட்டணத்தோட நிறுவன பதிவாளர்கிட்ட கொடுக்கணும். Any change in the above particulars must be communicated to the registrar within 14 days of such alteration. இதில் ஏதாவது மாற்றம் இருந்தால், பதிவு செய்த பிறகு இதில் ஏதேனும் மாற்றம் இருந்தால் 14 நாளைக்குள்ளர நிறுவன பதிவாளருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். Okay students, thank you.